என் யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு 1 இயர் பேக் வரைக்கும் நான் யோகா கிளாஸ் போயிட்டுருந்தேன். நடுவில் கொஞ்சம் பர்சனல் ரீசன் வேலை கொஞ்சம் ஜாஸ்தியானதில் போக முடியாத போயிடுச்சு. இவன் வீட்டிலே கொஞ்சம் ஆன்லைன் கிளாஸஸ் பார்த்து கொஞ்சம் யோகா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் யோகா மாஸ்டர் ஒரு ஸ்கூலில் ஒரு ஹாலை வாடகைக்கு எடுத்து யோகா கிளாஸ் பண்ணிகிட்ருப்பார். ரொம்ப நல்ல மனுஷன். 50லேருந்து 55க்குள்ளே இருக்கும் ஏஜு. என்னோடய வயசில் சின்னவர் தான். பசங்க 2 பேரும் ஃபாரினில் செட்டில் ஆகிட்டதுனால எல்லாருக்கும் காசு பைத்தியம் கிடையாது. எல்லோரும் காசு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அவர் கொஞ்சம் சோஷியல் சர்வீஸ் பண்ணுற ஒரு தாட்டில் கிளாஸ் எடுப்பார். மினிமம் ஒரு அமௌண்ட் வாங்கணும், ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா மதிப்பு இருக்காதுங்கிறனால ஒரு 1000 ரூபா ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாரு. முக்கால்வாசி ஒரு 40 பேர் வருவோம். லேடிஸே 35 பேர், 5 பேர் ஆம்பளைங்க இருப்பாங்க, அவ்வளோதான். இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா, கிளாஸ் எடுக்கும்போது அவர் ஒரு நாள் சொன்னார், ஒரு லேடியை பார்த்து, நீ வந்த புதுசில் எப்படி இருந்தா, இப்போ எப்படி இருக்கணும், உனக்கு சேஞ்ச் தெரியுதா, உனக்கு பாடியில் நல்ல சேஞ்சஸ் வந்துடுது, உனக்கு உன்னோட ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுச்சு இல்லைன்னு கேட்டப்போ அந்த பொண்ணு வாயை திறக்கலாம் தலையை மட்டும் ஆட்டினப்பில் ஆமாங்கிற மாதிரி. இது எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஒருத்தவங்களால் ஒரு பெனிஃபிட் ஆகிறோம். நம்ம காசு கொடுத்ததுனால நம்ம அப்ரிஷியேட் பண்ணக்கூடாதுன்னெலாம் ஒன்றும் கிடையாது. எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் அவருக்கு சொல்லுவான், சார் உங்கள் கிளாஸ்க்கு வந்த பிறகு இந்த பெனிஃபிட் இருக்குது, எனக்கு இது இருக்குதுன்னு சொன்னோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுவார். அதனால் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, அடுத்த நாள் எனக்கு என்ன ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுங்கல்ல, அது சம்மந்தமான கிளாஸஸ் தான் எடுப்பார். அந்தளவுக்கு நம்ம ஒரு அப்ரிசியேஷன் ரொம்ப கலைஞர்களுக்கு ரொம்ப அப்ரிசியேஷன் முக்கியம். நீங்கள் ஏதோ ஒரு கிளாஸுக்கு போகிறீங்க, ஒரு டான்ஸ் கிளாஸோ, பாட்டு கிளாஸோ, இல்லை ஒரு யோகா கிளாஸோ, எதுக்கு போனாலும் சரி, நீங்கள் அவங்கள ப்ரைஸ் பண்ணினீங்கன்னு வச்சிங்களேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவாங்க. ஏன்னா அந்த காசை விட அவங்களுக்கு அந்த அப்ரிசியேஷன் தான் ரொம்ப முக்கியம். இதை நான் அவர் கண்கூட பார்த்தேன். இப்போ நின்றுட்டதுனால அவருக்கு என் மேலே ரொம்ப வருத்தம். எங்கள் வீட்டுக்கார் வேறு இது வீட்டில் செஞ்சுட்டு கொஞ்ச நாள் வரட்டும், இப்போ தான் உடம்பு ரொம்ப சரியில்லாத போய் இப்போ தான் கொஞ்சம் ஏஜ் நடக்க ஆரம்பிச்சிருக்கு, திருப்பி ஜாஸ்தி ஆகிட்டா என்ன பண்ணுறேன்னு அவர் பயம் அவருக்கு. நீ வீட்டிலே சிம்பிளாக என்ன எக்ஸசைஸ் பண்ணிக்கோ, உடம்பு சரியான பிறகு கிளாஸ் வரலான்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். அது கூட அவருக்கு அவரோட ஒரு 10 வயசு பெரியவர் இல்லை எங்கள் வீட்டுக்காரர். நல்லா டக்குன்னு அவரால் இவர் எகென்ஸ்டாக பேச முடியலை. அதனால் என்ன சொல்லார், பார்த்துக்கிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் வரலைங்கிறதையே அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பேசுவார். நல்லா தெரியும் ஃபேஸில், அவர் பேச்சில் நல்லா ஃபீல் பண்ணுவார். ஏன்னா அந்த அப்ரிசியேஷன் ரொம்ப முக்கியம். அந்த அப்ரிசியேஷன் 40 பேர் வரும்போது ஒருத்தர் கூட வாயை திறக்காமல் வந்துட்டு போகிறதுங்கிறது அது அவ்வளோ சரி கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனாலே அப்ரிசியேஷன் கோசம் தான் நான் அந்த வீடியோ வச்சேன். நீங்கள் எந்த கிளாஸ் போனாலும் ப்ரைஸ் பண்ணுங்கள், சந்தோஷப்படுத்துங்க எல்லாரையும். அது ரொம்ப முக்கியம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.